உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுங்கள. நம் சரீரங்களை ஒப்பு கொடுக்கணுமா? நம் ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். இந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நம்மை நடத்தினார் அல்லவா? இந்த வருஷத்தை துவக்கினவர் இந்த 6 மாதங்களை நம்மை பாதுகாத்தார் அல்லவா? நம்மளை போஷித்தார் அல்லவா? நமக்கு எவ்வளவு உதவிகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், அழிவுகள், கொள்ளை, நோய்கள் உண்டாயிருக்கலாம், சண்டைகள், பிரச்சனைகள், பலமைகள் வந்திருக்கலாம், ஆபத்துகள், விபத்துகள் வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய தூதனை அனுப்பி நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த ஆண்டவர் அவர் அல்லவா? அதை நீங்கள் உள்ளத்தில் நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். எல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் பேசுங்க. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்த இந்த காலை வேளை ஆண்டவரை மகிமைப்படுத்த நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவரே நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவர் பார்க்கிறார். எங்க இருக்கிறது இந்த பரிசுத்த அலங்காரம்? உள்ளத்திலே இருக்கிறதா? இதயத்திலே மறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு விலையேற பெற்ற அலங்காரமாய் அது தேவனுடைய பார்வையில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இந்த காலவேளை தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, இதயத்தில் உனக்கு சுத்தம் இருக்கிறதா? கண்களை மூடலாமா? எல்லா பிள்ளைங்க கண்ணை மூடு. கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரை இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இதயத்தில் ஒரு சுத்தத்தை கொடுங்க. எங்களை சுத்திகரிங்க. ஆவி ஆத்மா சரீர சுத்திகரிங்க. ஆண்டவரை சுத்திகரிங்க. ஆண்டவரை உங்களை துதிப்பதற்காக வந்திருக்கிற வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி பிரசனத்தை கேளுங்க. ஆண்டவரை உங்களுடைய பிரசனம் வேணும்னு கேளுங்க. வாய்த்திருந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் வேணும். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் வேணும். ஆண்டவரே இது உம்முடைய வாசல், இது உம்முடைய பரிசுத்த பூமி. நீ பேசுகிற இடத்துல வந்து நிற்கிறேன். உம்மை துதிக்கிற இடத்துல வந்து நிற்கிறேன். உம்மை ஆராதிக்கிற இடத்துல வந்து நிற்கிறேன். ஆண்டவர் ஒரு விஷயம், ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீதான். ஆண்டவரே எங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவர் நீதான். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீதான். எங்களை சிநேகிக்கிறவர் நீங்க தான். ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர், பராமரித்து ஆண்டவரை போஷித்து நடத்துகிறவர் நீங்க தான். சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எங்கள் பிள்ளைகளை என் குடும்பத்தை பாதுகாத்து வந்த ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய பிரசனத்தை கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் வேணும். ஆவியானவரே உங்களுடைய பிரசனம் வேணும். ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் உதவி செய்யுங்க. அப்பா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசனத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவர் இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமம் மகிமைப்பட ஒரு விஷயம் ஜடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த கால வேளை மகிமைப்படுத்துகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த அந்த மகிமையை எங்களுக்கு தருவீராக. சாலமோன் மண்டபத்தில் இறங்கி வந்த அந்த மகிமையை எங்களுக்கு காண்பிப்பீராக. மறுரூப மலையிலே ஆண்டவர் மகிமையை கண்ட ஆண்டவரே கர்த்தாவே அந்த மகிமை எங்களுக்கு தருவீராக.
தருவீராக. கேளுங்க, அந்த மகிமை எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்களுடைய மகிமை நாங்கள் பார்க்கணும். மோசேயை பார்த்து சொன்னீரே, என் மகிமை உனக்கு வேண்டுமானால் ஆண்டவரே கண்மலையில் வந்து நில்லுன்னு சொன்னீரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நீர் ஆளுகை செய்கிறீர். இப்பொழுதே விசுவாசிக்கிறேன், இப்பொழுதே விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கரத்தை கொண்டு என்னை தொடுவீராக, என்னை நிரப்புவீராக. இந்த காலவேளை உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு என்னை நிரப்புங்கப்பா. உங்களுடைய ஆவியை கொண்டு நிரப்பும் பொழுது எனக்குள்ள ஒரு விசேஷத்த பலன் வரும். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்க தான், என்னை நடத்துகிற கிறிஸ்து நீங்க தான், என்னை அபிஷேகம் பண்ணுகிற கிறிஸ்து நீங்க தான், என்னை ஆசீர்வதிக்கிற கிறிஸ்து நீங்க தான், என்னை பாதுகாக்கிற கிறிஸ்து நீங்க தான். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவரே இப்பொழுது என்னை தொடுவீராக. என் நாவை தொடுங்க, என் ஆவி ஆத்துமா சரீரங்களை தொடுங்க. ஒரு எழுப்புதல் உண்டாகணும், என் உள்ளத்துல எழுப்புதல் உண்டாகணும், என் இருதயத்துல பெரிய மாறுதல் உண்டாகணும், மாற்றங்கள் உண்டாகணும். ஆண்டவர், நான் ஜெயம் எடுக்கிற பிள்ளையா இருக்கணும். தோல்வியை நான் சந்தித்தது போதும் ஆண்டவரே, தோற்று போனது போதும், வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரை. இனி வர நாட்கள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு வருகிற ஜெயம் அது உங்களால வரும், உங்களால வரும். நான் தோற்று போக இனி ஒரு நாளும் கூடாது. சத்துரு நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு விரோதமான மனுஷர்கள் நினைக்கலாம், நான் அழிந்து போகணும், தோற்று போகணும்னு. என் ஆண்டவர் நினைக்கிறேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ நினைக்கிறேன், என்னை உயர்த்த நினைக்கிறேன், என் ஐஸ்வர்யத்தை தர நீ நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு விஷயம் நிரப்புவீராக. சொல்லுங்க, நிரப்புவீராக. ஆண்டவர் ஆவியானவரை ஒரு விஷயம் நிரப்புவீராக. இந்த ஸ்தலத்தை நிரப்புவீராக. அந்த ஸ்தலத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை கண்டு நிரப்புவீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நிரப்புவீராக. இந்த ஸ்தலம் முழுவதும் மகிமைப்படட்டும். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமாறு சொன்னீரேன். ஒரு விஷயம் நிரப்புவீராக. உங்களுடைய அக்கினி அபிஷேகம் பிள்ளைகள் நாவலை காணப்படட்டும். அக்கினி மயமான நாவுகளை தருவீராக. எல்லா அக்கிரம கட்டுகளை இப்பொழுது அவிழ்த்து போட ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயமாய் மாற இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ வல்லமை, ஒரு பெருமலையின் இறைச்சலை கர்த்தர் தருவீராக. அக்கினி மயமான காற்று வீசட்டும், அபிஷேக காற்று வீசட்டும். ஒரு உணர்வு உண்டாகட்டும், ஒரு தேவ பயம், ஒரு தேவ பக்தியை கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்குவீராக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சொல்லுங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரை நன்றி சொல்ல வேண்டுமானால் அது உமக்கு மாத்திரமே. அதுவும் கோடான கோடி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லியே உண்மை துதிக்கிற சொல்லுங்க, நன்றி சொல்லியே துதிக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்த ஆண்டவருக்கு இந்த காலவேளை நன்றி சொல்லுகிறேன். சொல்லுங்க, இந்த காலவேளை நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நான் கடந்து வந்திருக்கிறேன். 5 மாதங்களை நடத்தி அந்த 6வது மாதத்தை எனக்கு தந்தீரே, எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்தீரே, என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை தந்தீரே, என் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தத்தை தந்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya, thank you Lord, thank you Lord. நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நான் போற்றுவேன் உம்மை, நான் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில்
ஆண்டவரை போற்றுவே, என் ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, உம்மை நாடோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. நீயும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நீயும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அல்லவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அல்லவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். என் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லா உலகத்தினால கரங்களை தட்டி ஆண்டவரை நான் இருப்பது நிர்மூலமாகாமல் இருப்பது என் தேவனுடைய கிருபை. என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், தாயின் கருவறையை முழுமாக்கினவர், என்னை முன்குறித்தவர். ஆண்டவரே, சபைக்காகவே என்னை முற்றிலும் மோதிரமாய் வைத்திருக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே உமக்காக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது சொல்லி ஒப்புக்கொடுக்கிற தேவ பிள்ளையே, உண்மையிலே ஒரு கர்த்தருடைய ஆண்டவருடைய கரம் வந்து இறங்குகிறது. தேவ வல்லமையை கர்த்தர் ஆதரவுகிறார். ஒரு பெருங்காற்றை வீச பண்ணினவர், பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகளை தந்தவர், அந்நிய பாஷை அபிஷேகத்தை தந்தவர். இப்பொழுதே அது உங்களுக்கு தந்தருகிறார், உங்களுக்கு தந்தருகிறார். வரங்களை வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு அருள்கிறார். இப்பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனாயிருந்து நிறைய காரியத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறார். ஓ, இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, ஒரே போராட்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாள்
சொல்லுங்க, விசுவாசத்தின் வாயத்தை சொல்லுங்க. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது சொல்லுங்க. என் பிள்ளைக்கு செய்ய நினைத்தது, என் கணவனுக்கு செய்ய நினைத்தது, அது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க. நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன். வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என்று அறிந்திருக்கிறேன். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்து கொடுத்தவர் என்று அறிந்திருக்கிறேன். ஓ, வியாதியை சுகமாக்க வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலவேளை ஒருவரை மந்த நாவோடு இருக்கலாம், ஒரு மயக்க நிலை, ஒரு பலவீனத்தோடு வந்து நிற்கலாம். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உன் எலும்புகளுக்குள்ள, உன் நரம்புகளுக்குள்ள, உன் சதைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியான வல்லமை ஊடுருவி பாய்ந்து அந்த உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்த வல்லமை உள்ள தேவன் தான் இப்போது நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை வியாதியை சுகமாக்குவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட பேசுகிற ஆண்டவருக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிற ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கூடும் சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் கூடும், எங்களுக்கு எல்லாம் கூடும், எங்களுக்கு எல்லாம் கூடும் சொல்லுங்க. வர வேண்டிய ஆசீர்வாத கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார் இப்பொழுது, திறக்கிறார் இப்பொழுது. வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பாத்தை முறித்து அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெற்றுகிற பதிலவனுக்கு தருவேன் சொன்ன ஆண்டவர் அந்த கதவுகள் உடைக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்கிறார், தேவன் திறக்கிறார். எல்லா மாந்திரிக வல்லமை, மந்திரவாத வல்லமைகள் அடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த கட்டுகள் எல்லாம் விழுகிறது. இப்பொழுது எல்லாம் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எரிகோ கோட்டையை போல இருக்கிற உனக்கு ஆசீர்வாத கதவுகள் வேலை வராதபடி, வருமானம் கிடைக்கப்படாதபடி, உன் முன்னேற்றத்துக்கு தடையாயிருக்கிற, உன் கடல் பிரச்சனைக்கு தடையாயிருக்கிற, உன் ஆசீர்வாத உயர்வுக்கு தடையாயிருக்கிற, உன் ஜீவனுக்கு ஆண்டவரை வாழ தடையாயிருக்கிற எல்லா எரிகோக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு உதிக்கிறோம். இப்பொழுது சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு இந்த துதியினாலே எல்லாம் இடிக்கப்படுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான்
பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலக்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன். நான் கலங்கி நின்ற போது கலக்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலந்திருக்கு நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று அறிவேன் என்றாரே. கலந்திருக்கு நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று அறிவேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். யாது என்ற போது என்றாரே. நான் விரட்டு நின்ற போது இதற்குள் என்றாரே. சொல்லுங்க. முடியாது என்ற போது என்றாரே. நான் விரட்டு நின்ற போது இதற்குள் என்றாரே. கட்டளைகள் அறைகளிலே கட்டளைகள் கட்டளைகள் உனக்காக யாரும் செய்வேன். உன் தேவை பார்த்து வருவேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லா கண்கள் தட்டி சொல்லுங்க. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை ஆசீர்வதிப்பதை சுற்றி உள்ள கண்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தலைமை ஐஸ்வர்யத்தை கண்டு கர்த்தருக்கு தந்த பலத்தை கண்டு சுகத்தை கண்டு ஐஸ்வர்யத்தை கண்டு ஆசீர்வாதத்தை கண்டு ஜீவனை கண்டு அநேக ஜனங்கள் பார்த்தார்கள். அநேக மேலமாக நிற்கிற உனக்கு சொந்தமாக நிற்கிற உனக்கு சொந்தமான செய்தெல்லாம் பெருமச்சோடு வேலை செய்ய ஆவியானவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுடைய வல்லமை நமக்கு தருகிற எல்லா ஐஸ்வர்யத்தை கண்டு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தத்தாமே இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக பாசமாய் ஜெபிக்கலாம். வரவேண்டிய பிள்ளைகளை ஆண்டவர் இன்னுமாய் சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாக எல்லா ஜெபத்தோடு